இல்ல அவருக்கான நேரம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவர் அடுத்த மாசம் அந்த மாநாடு போட்டிருக்காரு இல்லையா? ஓகே. அப்போ அவரு பல விஷயங்கள பத்தி அவருடைய கருத்த அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் ஆக்சுவலா. வெறுமனே வந்து கடந்து போக முடியாது. நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டேன். என் ரசிகர்களை எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா, ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா கட்சியிலயும் அந்த ரசிகர்கள் இருக்காங்க. உங்களுக்காக மட்டுமே அவங்க இல்ல. ஓட்டு போடும்போது வேற வேற கட்சிக்கு இதுவரையும் ஓட்டு போட்டுருவாங்க. மாத்தி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாங்கன்னா, உங்கள நீங்க உங்க கருத்துக்கள் மூலமாக அவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால வரப்போற அந்த மாநாட்டில் அவருடைய தன்னோட கருத்தை சொல்வார். இப்பவே திமுக எனக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்கல, சேலத்தில் இடம் கொடுக்கல, திருச்சியில் இடம் கொடுக்கலன்னு ஒரு கதையை அவங்க சொல்லலை. அவருக்கு வேண்டியவங்க எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த செய்தி உண்மையா? அந்த செய்தியில உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா திருச்சியில் அவங்க கேட்ட இடம் ரயில்வே இடம் சார். விக்கிரவாண்டியிலே இப்போ உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது பிரைவேட் இடம். அது பிரைவேட் உரிமையாளர்கள் போலீஸ் பர்மிஷனோட கொடுக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலத்தில் அவங்க பார்த்த இடம் ரொம்ப நெருக்கடியான இடம். செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் கிடைக்கல. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஏதோ திமுக பயப்படுது அப்படின்னு. திமுக பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து.